60ஆம் கல்யாணம், 70, 80 மற்றும் ஆயுஷ் ஹோமம் கல்யாணம் இதெல்லாமே திருக்கடையூர்ல பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இங்க இருக்கிற திருப்பாலைவனம் திருப்பாலீஸ்வரர் கோயில்லையும் பண்ணுவாங்க அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம சென்னையில இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் பொன்னேரி டு பழவேற்காடு ரோட்ல ராஜேந்திர சோழன் மற்றும் பல்வேறு சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட பழமையான திருப்பாலைவனம் அப்படின்ற ஊர்ல லோகாம்பிகை உடனுரை திருப்பாலீஸ்வரர் கோயிலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கோயில் புராண கோயிலா மட்டும் இல்லாம பல்வேறு அதிசயம் நிறைந்த கோயிலாவும் இருக்கு. இந்த கோயிலோட குளத்துல தவளைகளே இருக்காது. இங்க இருக்கிற சிவலிங்கம் பாத்தீங்கன்னா வெண்மை நிறத்துல காணப்படுவார். அது மட்டும் இல்லாம அமிர்தத்தால உருவாக்கப்பட்டவர். தேவர்கள் எல்லாருமே ஆலகால விஷத்தை உண்ட சிவனுக்கு நன்றி செலுத்துற விதமா அந்த அமிர்தத்தையே ஒரு சிவலிங்கமா வடிவமைச்சு உருவாக்கப்பட்டவர் தான் இந்த லிங்கம். அதனாலதான் இந்த லிங்கம் வெள்ளையா இருக்கும். அதை பார்த்து சிவன் ஆனந்த தாண்டவம், அதாவது பிரதோஷ நடனம்னு சொல்லுவாங்க. இங்கதான் முதல்ல பிரதோஷம் உருவாகுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கைலாச மலையிலிருந்து நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிற கோயில்களுள் ஒன்றுதான் திருப்பாலீஸ்வரர் திருக்கோயில். எங்கேயுமே காணப்பெறாத கதவீர் கணபதி சன்னதி இங்க இருக்கு. பாலைமரம் இந்த கோயிலோட தல விருட்சமா காணப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோயில் சிவலிங்கத்து மேல பட்டு வரும் தீர்த்தத்தை நம்ம சாப்பிடுறது மூலமா எல்லா விதமான நோய்களும் தீரும் அப்படின்னு நம்பிக்கையா கருதப்படுது. இந்த கோயிலோட இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை